தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்னை மரியா பிறப்பு என்பது இறைவனின் திட்டமாக இருக்கின்றது. தமது மகனை உலக மீட்பரை ஒரு சாதாரணமான பெண்ணில் இருந்து பிறக்க செய்ய வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்தது. எனவேதான் இறைவன் யார் வழியாக இந்த மீட்பரை தம் மகனை உலக மெஸ்ஸியாவை பிறக்க செய்ய வேண்டும் என்று சிந்தித்த பொழுது அன்னை மரி கடவுளின் சிந்தனைக்கு வந்திருக்கிறார். எனவே அன்னை மரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதற்கு அன்னை மரியின் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்வாக இருந்தால் கடவுள் வரை தெரிந்து கொண்டார். எனவே இந்த செய்தி நமக்கு என்ன உண்மை உணர்ந்திருந்தால், ஒரு சாதாரணமான மனிதரிடமிருந்து ஒரு பெண்ணிடத்திற்கும் கடவுள் நினைத்தால் மிகப்பெரிய வல்ல செயல்களை நிகழ்த்த முடியும் என்பதுதான் இந்த அன்னை மரியின் பிறப்பு விழா நாம் உணர்கின்ற உண்மை. எனவே நாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள், ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், தாழ்நிலையில் இருப்பவர்கள், நாம் தனியால் என்ற சிந்தனைகள் எல்லாம் உதவாத சிந்தனைகள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாதை நமது வெற்றி பாடலில் அவர் பாடுகின்றார். தாழ்நிலையில் இருந்த என்னை, இருந்த அடியவராக என்னை கடவுள் கண்ணோக்கினார். நான் தாழ்நிலையில் இருந்தேன், கடவுள் என்னை உயர்த்தினார். அதனால நாம் கீழ்நிலையில், தாழ்நிலையில், வறுமையில், பிரச்சனைகளில், கவலைகளில், கஷ்டங்களில் இருந்தாலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் உயர முடியும். கடவுள் நம்மை உயர்த்துவார். இந்த செய்தியும் நாம் அனைவருக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக நோயாளர்கள் தினத்தை பார்க்கும் சபை கொண்டாடுகிறது. அதே வேளையில் உலக வேர்ல்ட் டே ஆஃப் லிட்ரஸி, கல்வி உலக கல்வி நாள் இன்றும் சிறப்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலானது இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பெண் குழந்தை தினமாக சிறப்பிக்கிறது. எனவே பல கருத்துக்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கிய அன்னை விழாவை, பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளில் அன்னை மரிக்கு நாம் என்ன பிறந்த நாள் விட்டு கொடுக்கிறோம். ஏதாவது போனாலும் உன்னை விட்டு கொடுப்பீங்களா? நீங்க இந்த மாதாவுக்கு என்ன விட்டு கொடுக்குறீங்க யோசிப்பாங்க. பிறந்தநாள் கண்டிப்பா என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும் வேண்டும். குறிப்பாக யார் இருக்கணும்? யார் பிறந்தாலோ அவங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கு இந்த தாய் இந்த விழாவை கொண்டாடுகிறதால் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? உங்கள் எடுத்துக்காட்டான நல்ல வாழ்வை கொடுக்க முடியுமா? அந்த தாயை போன்று ஒரு நல்ல பிள்ளையாக நீங்கள் வாழ வேண்டும் இருக்கின்றார். அதை தர முடியுமா என்று சிந்திப்பார்கள். கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும்.
அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாதாம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் வீட்டில் தொடர்பாய் இருக்கச் செய்கிறேன். அந்த விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதி வர செய்தருளியாக உம்மோடு தூயாவியானவருக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களானவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை ஆளுபவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். இறைவன் நீக்கம் செய்து வாசகம் ஆண்டவர் கூறுவது, நீயும் எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குழுக்களும் மிகச்சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளுகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாக உள்ளதாகும். ஆதலால் பேறுகால இருப்பவர் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாரும் எங்கிருப்போர் இஸ்ராயல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவருக்கு பெயர் மாற்றியோடும் விளங்கி தம் மந்தையை மீட்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில்
இறுதி எல்லை வரை அப்போது அவர் நெற்றிருந்தார் எழுதுவார், அவரே அமைதியை எழுதுவார். ஆண்டவர்கள் வருவாக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழவும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாக கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலகி விட திட்டமிட்டார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே,
தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடு. ஏனெனில் அவர் தன் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆன்மாவை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றார் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் புனித ஆரோக்கியத்தையும் பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றோம். வேளாங்கண்ணி மகாராஷ்டிரமாக இந்த நாளில் நாம் ஒரு சில சிந்தனைகளை குறித்து சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக மாதாவை பற்றிய நமது சிந்தனை. பெரும்பாலும் எல்லாருக்கும் மாதாவை பிடிக்கும், அப்படிதானே? மாதாவை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதாவை பிடிப்பதன் அடையாளம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதாவை ஒரு தெய்வ பிரிவாக பார்ப்பது, கடவுளுக்கு இணையாக வைத்து பார்க்கிறது. கடவுளுக்கு இணையாக வைத்து பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் அவரை அந்நியப்படுத்துகின்றோம், அந்நியப்படுத்துகின்றோம். ஏனென்றால் ஒரு மனிதர் கடவுள் இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். அவரை நாம் உயர்த்தி பார்க்கின்றோம். உயர்த்தி பார்க்கும்போது இயற்கை இருந்தாலும் ஒருத்தர் உயர்ந்தவங்க மட்டும்தான் அவங்க தாழ்ந்தவங்க என்ன வரும். அப்போ மாதா புனிதமானவங்க, நாம யாரு? பாவிகள் அப்படின்ற எண்ணம். இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிந்தனை. நீங்க உயர்ந்தவனாக இருங்க, நாங்கள் தாழ்ந்தவனாக இருக்கணும். நீங்க மீதாவே இருங்க, நாங்கள் எப்படி இருக்கணும்? பாவிகளாக இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்மை வழிவகுக்கின்றது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இதுதான் மாதா ஒன்றுக்குள்ள மாதவர் கொடுத்தது காரணது அன்னை மரியா பாவிகளுக்கு அடைக்கலம். யார் அடைக்கலாம்? பாவிகளுக்கு அடைக்கலம். இயேசுவும் பாவிகள் தான். நீதிமான முறையில் நான் யார் அழைக்க வந்தேன்? பாவிகள் தான் அழைக்க வந்தேன். கடவுள் யாருக்காக என்றால் பாவிகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இருக்கிறார். கடவுள் யாருக்கு இருந்தாரு? பாவிகளுக்காகவும் பலவீனமாக இருக்கின்ற எல்லாருக்கும் தான் இருக்காரு. அப்ப யாரெல்லாம் பாவிகளாக பலவீனமானாங்க? எல்லாருமே பாவிகள், எல்லாருமே பலவீனமானவர்கள். எனவே எல்லாருக்கும் யார் தேவைப்படுறாங்க? மாதா தேவைப்படுறாங்க. எனவே இங்கு நாம் அன்னை மரியை கடவுளாக நாம் வைக்கவில்லை. அன்னை மரியை கடவுள் கிடையாது. இயேசுவோ அல்லது தந்தை கடவுளோ தூயாகவோ கிடையாது. அன்னை மரியா நம்மை போன்று ஒரு இடத்தில் பிறந்தவர், சாதாரண மனிதர். எந்த வகையும் அம்மா கிடையாது. கடவுள் தன்மையில் அவர் இல்லை, பிறக்கவில்லை. மனசை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார். அதனால் அவர் உயர்த்த பெற்றார். கடவுள் ஒருவரை தேர்ந்து கொள்கின்ற பொழுது கடவுள் அவரை உயர்த்துகின்றார். அதெல்லாம் கடவுளுடைய மோசே கடவுளுடைய தாவீது கடவுளுடைய திருத்தூதர் பவுல் பேதுரு கடவுளுடைய மாதவம் இவர்கள் எல்லாருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். தேர்ந்து கொள்ளப்பட்ட பிறகு அவங்க உயர்த்தப்பட்டவர்கள். கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிறகு கடவுள் விருப்பத்திற்கு
பட்சத்திற்கு நாம் சரின்னு சொல்லிடுவோம். இங்க யார் விருப்பம் நடக்குது உலகத்துல? யார் விருப்பம்? என்ன ஆசை? நல்லா படிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல அம்மா ஆகணும், நல்ல கல்யாணம் கேட்கணும், பையன் பார்த்துக்கலாம், நல்லா சம்பாதிக்க பார்த்துக்கலாம், சந்தோஷமா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் யார் விருப்பம்? அதெல்லாம் நடக்குது. எல்லாரும் யார் விருப்பம் நடத்திக்கலாம்? நம்ம விருப்பம் தான் நடத்திக்கலாம். ஆனால் கடவுள் விருப்பம் ஒன்றும் நடக்கல. சொன்னது இறை விருப்பம் நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை. ஆனால் நாம் படைக்கப்பட்டது அதுக்காக கிடையாது. இறை விருப்பத்தை நிறைவேற்ற படைக்கப்பட்டிருக்கின்றோமே, அது தெரியாமலே பாதித்து மாற்றி சேர்க்கிறாங்க. இறை விருப்பம் தெரியாமலே அது நிறைவேற்றாம நம்ம பாதிக்கல செத்தே போயிடும். ஆனால் எவர் ஒருவர் எதற்காக நாம் நிலவிருக்கின்றேன், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாம் இறந்தது நான் எங்கு செல்வேன் அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆளுடைய இறைவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவீங்க. அதான் இன்றைக்கு தேவைப்படுது. அதற்கு ஒரு முன்மாதிரி தான் அன்னைக்கு. இன்றைக்கு முன்மாதிரி ரோல் மாடல்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. படத்தில் ஒரு இவங்களை ராஷ்டிரியம் வந்தாலே அவங்க மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வருஷம் அப்படியே அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணணும், அவங்க நிறைய டான்ஸ் ஆடணும், அவங்க நிறைய சிரிக்கணும். அவங்க அப்போதைக்கு மாநில நல்லா டான்ஸாக இருக்கும். ஆண்களுக்கு யார் தெரியும்? கோபி விஜய் தெரியும், அல்லது கோபி விஜய், கடவுள் விஜய், அல்லது சூர்யா, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இவங்கெல்லாம் வந்து கேட்ட பார்த்தாலோ அப்பெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களும் கேட்ட பார்க்கணும். காலையில் வந்து ஒரு மாதிரி பண்ணீங்க, காலில் மேலே போட்டு மொபைல் பண்ணலாம், மொபைல் ஆகவே உருவில் போட்டு எடுத்து போயிட்டாங்க. ஏதோ நான் நினச்ச லேடிஸாக பண்ணாங்க, லேடி தான் என்ன சொன்னாங்க, முன்னாடி பார்த்தா அமைதியாக என்ன பயமா இருக்கு. இந்த ரோல் மாடல்ஸ் முன்மாதிரியில எல்லாருமே நடிகர்கள், அரசியல் தலைவர், இன்னொரு பிழைப்புக்காக அரசியல் வச்சுருவாங்க. தலைவர், தலைவி, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அப்பா வேலை விடுவாங்க. அரசியல் கட்சி தலைவரில் அப்பாவா பண்ணிக்கலாம், அவங்க கற்றுப்பாங்க. ஏன் எங்கள் அப்பாவும் அவங்க யூஸ் இல்லை, ஆனால் அவங்க தான் ஏதாவது வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் பிரச்சனை இல்லை. எதற்காக நான் தலைவர்கின்றேன்? என் குடும்பத்திற்கு எனக்கு பணி என்ன, என் குடும்பம் நல்லா காப்பாற்றணுமா அப்படின்னு நம்ம எதையும் யோசிச்சு பார்த்தே கிடையாது. ஒரு சில வேலைக்கு போவாங்க, அப்பா அம்மா சண்டை பண்ணிருப்பாங்க. வேலைக்கு போவாங்க, எங்க சண்டை போட்டுருப்பாங்க? அப்பா அம்மா சண்டை, மனைவி கூட சண்டை, பசங்க கூட பேச முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? கரெக்டா வேலை நேரம் பண்ணுவாங்க. ஒருவேளை மாத வீட்டோட என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்லுமா? நானே யோசிக்கிறேன். வீட்டில் உங்க அம்மாவோட பேச கிடையாது, உங்க தங்கச்சோட சண்டை போட்டுங்க, உங்க மனைவியோட பேச கிடையாது, உங்க மகளோட பேச கிடையாது. எதுக்காக என்ன பார்த்தாலும் கேட்பாங்க, என்ன ரொம்ப கோபம் பண்ணுவாங்க. நாள் பண்றதே எல்லாம் சேர்த்து முதல்ல நினைச்சிருப்பாங்க. என்னை பார்க்கறதுனால கல்வியே இல்லை. ஏனென்றால் என்ன பண்ற? என்னை போல் இருக்கின்ற ஒரு தாயை மன்னிக்கிறீர்கள், என்னை போல் இருக்கின்ற ஒரு தந்தையை மன்னிக்கிறீர்கள், என்னை போல் இருக்கின்ற ஒரு மனைவியை மன்னிக்கிறீர்கள். மனைவி சண்டை போட்டு மாதம் மாதம் ஆனால் அவர் மனைவி விட்டு இன்னொரு மனைவி செஞ்சிருந்தார். ஆனால் மாதம் பற்றி இது வந்து ஒழுங்காக நம்பிக்கை செயல்பாடு, dispatching faith activities, ஒழுங்காக நம்பிக்கை செயல்பாடு. இதெல்லாம் மாதம்
ஒரு மாதிரி இருக்கும், நாம செலுத்த நிறைய ஒரு மாதிரி இருக்கும். அதான் வந்து மாறாது போய் சேர மாற அறுபடுமா நாளைக்கே வேணாம். ஒரு சிலர்னால அந்த 40 நாள் நாடகம் போடுறோம். அந்த வேலை எனக்கு பார்த்தீங்களா அந்த 40 நாள் இது ரொம்ப நிறைய வச்சுவாங்க, தாண்டி வச்சுவாங்க, ரொம்ப வச்சுவாங்க. அந்த வேலை போனோடனே குடியேறணும் எல்லாம் விரதம் குடியேறவுடனே குடியேறும் 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 அந்த 2 வாரம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கே தெரியும் அப்படின்னா அதை விட்டு வரவேற்கலாம். எல்லாம் என்ன பண்ணுறது ஒரு அம்மா நல்லா சொல்லுறப்ப சொன்னாங்க, இந்த 40 நாளையே போவாரு ஏமா கேட்டா 40 நாளைக்கு போக மாட்டாரு குடி மாட்டாரு. அப்புறம் குடியேறணும் குடியேற கஷ்டமா பாருங்க ஏமா குடியேற கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா போவாரு வந்தா நான் நடந்தாங்கன்னா சும்மா பரவாயில்ல காய்கெல்லாம் கொடுப்பாரு. அதுதான் பார்க்கலாம் வருவான் பண்ண முடியாது, எந்த பக்கம் வருவான் எப்போ அடிக்குவான் எங்க இருந்தாலும் அடிக்கலாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க நம்பிக்கை என்னது அவங்க நான் கேட்டேன் என்ன பண்ணி 40 நாள் 20 நாள் பாரு 320 நாள்ல 40 நாள் மாதம் பாரு நீ நாளே யாரு ஏறினா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. 40 நாள் யாருக்கு மாதம் நீ நாளே யாரு அவருக்கு 40 நாள் கறி சாப்பிடல எதுவுமே பண்ண முடியாது. ஆனா போதும் 4 பேர் 40 நாள் தான் இவனே சொல்றான் சொல்லுது. இப்ப மாதம் இல்லை வாய் இல்லை உயிர் இல்லை ஒரு வாய் தான் வாயை சொல்ல பேசுவாங்க படிக்கிறீங்களா இந்த இதெல்லாம் பண்ணாத கை காலெல்லாம் பண்ணிப்பாங்க எட்டி வச்சுக்கணும் வராது ஆகாரம் இல்லைன்னா அடுத்து அவ்வளோ தெரியும் தான் பண்ணுவாங்க கையிலமான சொல்லுவோம். அது மட்டுமல்ல அண்மையில் இந்த குடிப்பணம் நிறைய டாக்ஸ் நிறைய ரிப்போர்ட் நிறைய என்னென்ன காமிக்கும் என்ன பண்ணுறது குடிச்சிட்டு வருது குடிச்சிட்டு காரணம் ஓகே ஆக்சிடென்ட். ஆனால் மற்ற சமயங்களுக்குலாம் கிடையாது. நம்பிக்கை ஒரு பக்கம் பாட்டு வருவோம் நான் கிறிஸ்தவன் ஆனால் கிறிஸ்தவன் சொல்ல கேட்கணும் அப்படின்ற நிலைதான் இருக்கீங்க. எனவே நாம் அன்னை வழிபடுகிறோம் என்றால் அதை பொருள் விதத்தில் நாம் கொண்டாட வேண்டும். அதை நாம் பொருள் விதத்தில் நாம் கொண்டாட வேண்டும். அதான் முக்கியமானது. ஏனென்றால் பல நேரங்களில் நாம் பொருளற்ற விழாக்களை கொண்டாடுகிறோம். எனவே அன்னை மரிக்கு என்ன தேவைப்படுது? நமது வாழ்க்கை தான் தேவைப்படுது. நமது வாழ்க்கை தேவைப்படுது என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மரியை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 3 அல்லது 4 வகைகளில் கடவுள் அன்னை மரியை மரியாதை செய்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார். 4 எடுத்துக்காட்டு. முதல் எடுத்துக்காட்டு, அன்னை மரியை மீட்பரின் தாயாக கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கிறார். மீட்பரின் தாயாக. இரண்டாவதாக அன்னை மரியை பிறப்பு நிலை பாவம் என்று பிறக்க செய்திருக்கிறார். ஜென்ம பாவம் என்று சொன்னார். ஏனென்றால் அன்னை மரியின் வயிற்றில் இருப்பது யாரு? கடவுள். எனவே அந்த கடவுளை சுமக்கின்ற தாய் கொண்டிருந்தோம் புனிதம் உள்ளவராக நிறைவான அருள் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிறப்பு நிலை பாவம் வந்து அவருக்கு என்ன விலக்கு கொடுத்து அவரை கொடுத்திருக்கிறார். பிறப்பு நிலை பாவம் அதான் இந்த டிசம்பர் மாசம் என்ன விழா பண்றாங்க? என்ன விழா? இமாகுலேட் கன்செப்ஷன். அமல அன்னை அன்னை மரியா பிறப்பு நிலை பாவம் பிறந்த ஜென்ம பாவம் பிறந்த என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதற்கடுத்தாக ஒரு முறைக்கு 2 முறை அன்னை மரியாவை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். முதல் முறை அந்த செய்தி சொன்னபோது வானதூதர் அவருக்கு அந்த மங்கள வார்த்தை சொன்னாங்க. அப்பா அன்னை மரியே அஞ்சாது தூயாவை நெல்லிடும் தூயாக கல்வி சொன்ன ஒரு முறை தூயாக இருந்தார். 2ஆம் முறை அன்னை மரியை மறைய போனாங்க.
சின்ன பசங்க சொல்லுங்க போகலாம். இயேசு பிறந்த போது இல்லை, பிறந்த போது கிடையாது. சின்ன பசங்க சொல்லணும்னா பெரியவங்க சொல்லிடுவாங்க, கிடையாது. தூய ஆவி எப்பொழுது வந்தாங்க? அதாம்மா, ஒரு முறை கருவுற்றாங்க, தூய ஆவி கருவுற்றாங்க, ஒரு முறை தூய ஆவி வந்தாங்க, இன்னொரு முறை எப்போ வந்தாங்க? பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் பொழுது திருத்தூதர்கள் மீதும் யார் மேல? அதான் திருத்தூதர் சொன்னாங்க. அப்படி யார் மேல வந்தாங்க? அன்னை மரியா இருந்தாங்க. பெந்தெகோஸ்தே திருவிழாவின் பொழுது அன்னை மரியாவும் திருத்தூதர் என்ன பண்றாங்க? ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தூய ஆவியார் இறங்கி வருகிறார். எனவே அந்த அன்னை மரியா 2 முறை தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருக்கின்றார். சரிங்களா? கடவுள் அவரை மேலும் மேலும் புனிதப்படுத்துகின்றார். அதற்காக அன்னை மரியாவை இயேசுவின் பாடுகளில் பங்கேற்பாளராக இருக்கின்றார். இயேசு துன்பப்பட்ட பொழுது அங்க யாராக இருந்தாங்க? சீரியல் பண்ணாங்க, ஓடிட்டாங்க, பாட்டி விட்டாங்க. ஒருத்தர் எஸ்கே பயக்காரு, ஆதிக்கம் யோவான் மட்டும் அங்க இருந்தா சொல்றாங்க. ஆனால் அங்க யாரும் இல்லை, எல்லாம் சின்ன சில பெண்கள் இருந்தாங்க. அது கூட யார் இருந்தாங்க? அன்னை மரியா இருந்தார். சரிங்களா? அப்பொழுது அன்னை மரியா உடல் இருந்தார். அதனால அன்னை மரியாவுக்கு துணை மீட்பர், இயேசு மீட்பர், அன்னை மரியா துணை மீட்பர். இயேசு துன்புற்ற பொழுது அவருடன் அவரும் சேர்ந்து மனதளவில் துன்பப்பட்டார். அன்னை மரியா வியாபாரத்தாய் சொன்னாங்க. வியாபாரம் சொன்னாங்க. எப்போ வியாபாரம்? சிலுவை அவர் துன்புற்ற அன்னை இயேசு சிலுவை சுமந்தபோது மட்டும் அன்னை துன்புறார். எப்பொழுது இயேசுவை கருவில் சுமந்தாரோ அதிலிருந்தே பல துன்பங்களை சுமந்தார். நம்ம எல்லாரும் தெரியும். ஏனென்றால் முதலாக ஒரு சாதாரண ஒரு பெண் கருவுறுவதே பெரிய விஷயம். திருமணம் ஆகாமல் இருக்கின்ற போது நீங்கள் யாராவது ஒரு பெண் கன்சிவாக விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு ஒரு ரெடி பண்ணுவீங்க. அப்போ அன்னை மரியாதை அனுபவித்தார். திருமணம் அவரே இது எப்படி நடக்கும்னா, கன்னியாயிற்று, கணவனை அறியாததாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் பண்றாங்க, வானத்தில் அவரை பேச்சுக்கிறார். வானத்தில் சொல்றா என்ன பண்றாங்க? பேச்சுக்கொண்டாங்க. வானத்தில் சரின்னு சொல்லிட்டாங்க, கடவுள் பார்வையில் சரின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய உலகத்தின் பார்வையில், உறவினர்கள் பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு அச்சம், ஒரு தவறான எண்ணம் கொடுத்துருக்கும். எல்லாரோட வாழ்க்கை நினைச்சு வாசம் இல்லையா? யாரையும் சந்தேகப்படாது, சூசைப்படி சந்தேகப்படாது. என்னடா நல்லா போச்சு, நம்ம வந்து கல்யாணம் நடக்கல, நம்ம கல்யாணம் அவங்க பொண்ணாயிடுச்சு, அது முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் பிளான் பண்றாரு. பேசாம இழப்பிடலாம் வந்து அவர்கிட்ட வீட்டு போற கஷ்டத்தில் அவர் தான் பண்ணிருப்பான். அப்புறம் கபிரியேல் தூதர் மீதும் யோசேப்பு மனைவி மரியா கருவுற்று யாரால? தூயால. கவலைப்படாதா, ஏசு பார்த்ததுதான் சூசைப்பே இருக்குது. புரியுதுங்களா? அது ஒரு துன்பம். அதன் பிறகு இயேசு பிறக்க செய்கிற பொழுது இயேசுனால 8 days அன்றைய வாழ்க்கை ஆனது போல இல்லை. ஆனால் எங்க ஆண்டவர் நான் மகனை பெற்றிருக்கேன்னா இல்லை, உங்களுக்கு இடம் இல்லை, ஒரு பிரைவேட் பிளேஸ் கிடையாது. அதனால பிரைவேட்டாக ஒரு டெலிவரி வாழை இருக்கு, டெலிவரி வாழையாக போக முடியுமா? இவ்வளோ பிரைவேட்டாக இல்லை, ஜென்ஸே போக முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இடம், பாதுகாப்பான இடம், சுத்தமான இடம். ஆனால் ஏசு எங்க போகிறாரு? சுத்தமான இடத்துல போகிறாரா? பாதுகாப்பான இடத்துல போகிறாரா?
நாம தான் மாதம் எப்படி அழகாக வச்சுக்கணும். ஆனால் அன்னையா நாம் சந்திக்கிற துன்பங்களை பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம். நீ என்ன பண்றீங்க? கொஞ்ச லட்சம் கஷ்டம் பாரு, 1 லட்சம் கஷ்டம் பாரு, 1000 கஷ்டம் பாருன்னா எழுதுவீங்க. ஆனால் உங்களை பல மடங்கு துன்பத்தை அன்னையா அனுபவித்திருக்கிறார். குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாம் வராங்க, அரசர் வராங்க, மாநிலம் வராங்க, ஆளுநர் வராங்க, இடையில் வராங்க, எல்லாம் வராங்க. இது என்ன பண்ணாங்க? குழந்தை கொடுவதற்கு 70 பேர் இருந்தான். என்ன போச்சு, கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தை கொடுத்தோம். உடனே என்ன பண்ணலாம்? குழந்தை கொடுத்தவர்களுக்கு குழந்தைக்கு இன்னும் ஒரு எகிப்துக்கு போகுது, ஒரு கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் நான் பஸ் அடிச்சு, இப்பெல்லாம் மகளிர் பண்ணாது ஃப்ரீ பஸ், ஃப்ரீக்காக பஸ், நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். அப்பெல்லாம் பஸ் இருந்துச்சா? சைக்கிள் இருந்துச்சா? ஸ்கூட்டி இருந்துச்சா? ஷேர் ஆட்டோ இருந்துச்சா? ஒண்ணுமே கையெல்லாம் தூக்கிக்கணும், கையெல்லாம் தூக்கிட்டு போயிடும். விலங்குகளை வச்சு கூட்டு போய் முடியாது, சரிங்களா? விலங்குகளை வச்சா கூட்டு கழுத்து கஷ்டம். நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பாப்பா வந்து இனிமேல் முதல்ல ஏறிவாங்க, நான் ஏற மாட்டேன். ஏன்? எங்கேயாவது என்ன பண்ணுவோம்? ஏற மாட்டாங்க. அப்போ கருவுற்ற ஒரு பெண் அல்லது கையில் குழந்தை இருக்கிற எப்படி போவாங்க? எகிப்து தப்பி ஓடணும், திருப்பி நாசரேத்துக்கு ஓடணும், இயேசுவின் பணியாளர் ஓடணும். இயேசு என்ன சொன்னாங்க? மகன் பெருந்தீனிக்காரன், மகன் என்ன ஆயிடுச்சு? பேய் பிடித்து விட்டது, அவனுக்கு மனநிலை சரியில்லை, அவன் பைத்தியம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா வருவாங்க. போய் ஒரு அம்மா எப்போ இல்லையம்மா, உன் பையன் சரியில்லை, பையன் பைத்தியம் சொன்னா சொன்னாங்க. என்னதான் இருக்காங்க? யாரும் வந்து யாருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்ற மாதிரி எல்லா தாய்க்கும் தன் மகன் உயர்ந்தவர். அதான் அவங்க அம்மா கேட்கறாங்க, மாணவர்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கஷ்டப்பட்டுருவாங்க. அதன் பிறகு தன் மகன் எந்த பாவம் செய்யல, ஆனால் கல்வர்களுக்கு இணையான ஒரு தண்டனை தீர்க்க கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்ப அந்த தண்டனை தீர்ப்பின் பொழுதே மாணவர்கள் கொடுப்பாங்க, செத்துருப்பாங்க, மாணவர்கள் செத்துருப்பாங்க. ஏனென்றால் சிலுவை சாவு என்பது, சிலுவை சாவுக்கு தீர்ப்பளிக்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா மாணவர்கள் தெரியும். அந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரியும், சிலுவை சுமந்து போனோம், அங்கே நம்ம சிலுவை வச்சு அடைவாங்க, அடைந்து தான் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, கொலை. நம்ம அன்னை முறையான விஷயம் எப்படி தெரியும்? இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து நினைப்பாங்க, நீ தான் என் பையன் தான் பையன், நான் சட்டம் நீ தான் பையங்க என்ன வைக்கலாம் நினைப்பாங்க. இங்க மாதம் என்ன பண்றது? என்ன நினைச்சிருப்பாங்க? எனக்கு நீ கீழே பார்த்து கஷ்டத்தை வந்து நான் வீடு படிச்சிடறாங்க அழுதுருவாங்க, கண்டிப்பா அழுதுருவாங்க. அப்போ அன்னை மரியா எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு துன்பங்களை பட்டதால் தான் கடவுள் அவரை உயர்த்தினார். எனவே ஆன்மீக வாழ்வு என்பது மகிழ்ச்சியான வாழ்வு கிடையாது. கடவுளுக்காக நீங்கள் வாழ்கிற ஒரு நிச்சயமாக பல துன்பங்கள், சவால்கள், சோதனை கண்டிப்பாக வரும். கடவுளுக்காக வாழ்வது தவிர அதை விட ஒரு நல்லா சொன்னாங்க, நல்லவர்களாக வாழ்கிற பொழுது ஒரு நிச்சயமான சோதனைகள், துன்பங்கள், சவால்கள் கண்டிப்பாக இருக்கு. நல்லா வாழ்றீங்களா? அதனால என்ன பண்ணலாம்? ரோல் மாடல் மாதா வச்சு பாருங்க. மாதா மாதிரி நான் கீழ்ப்படியை பண்ணாருப்பேன், மாதா மாதிரி கடவுளுக்கு நான் அர்ப்பணிச்சு சொன்னேன் அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா? அதுதான் மாதா வேணும். இந்த ட்ரெஸ்ஸோ, நீங்க போடுற காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ, நீங்க கொடுக்குற காணிக்கையோ, நீங்க கொடுக்குற முடியோ, மாதா முடி கேட்டாங்க.
சிந்தனைகளை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. அன்னை மரியா யார் என்பதை புரிந்து கொண்டுதான் அன்னை மரியை மறைய சொல்லும். இந்த மனையில நீ மாதாக்கிட்டே வரணும். மாதா ஒரு இடத்துக்கு போனோம். அந்த பார்த்தா மாதா என்ன பிடிச்சாங்க, உடல் கிடைச்சாங்க, நல்லா பட்டு போடுறது. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, சூப்பராக அந்த புடவை, இந்த புடவை எவ்வளோ கேட்பாங்க, வாங்க எங்க போறாங்க, மாதா போய் ஒரே கட்டி வச்சுட்டு நேரம் செஞ்சு எங்க போறாங்க, சாமியில் போறாங்க. சாமியில் போய் பாரு அங்கே போட்டு புடவை பாரு 8000 ரூபாய். 8000 ரூபாய் கொஞ்சம் சொல்லுங்க பாரு, பார்த்து சொல்லுங்க பாரு. என்ன சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்தா சொல்லலாமா அப்படின்ற ஒரு 8000 ரூபாய் பாரு, 4000 ரூபாய் பாரு. அப்ப அவங்க யார் பார்த்தாங்க, தாயை பார்த்தாங்க, உடம்பு பார்த்தாங்க. புரியுங்களா? அப்போ நம்ம நம்பிக்கை எங்க இருக்குது, அதற்காக நாம் இந்த அன்னை பற்றி சிந்தனை வைத்துக் கொண்டு 3 தினங்களை சிறப்பிக்கிறோம். முதலாவதாக உலக நோயாளர்கள் தினம். 8ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலக யாரெல்லாம் நோய் இல்லாமல் இருப்பார்கள், கடவுள் புரியல எந்த நோயுமே இல்லை எல்லாம் கேட்குமா, எல்லாம் நோயாளி நினைக்கிறீங்க, நீங்க நோயாளி இல்ல, உடல் மனநோயா கேட்கிற, உடல் நோயாக கேட்க இல்லாம எல்லாம் வீட்டு நோயா இல்லையா? நம்ம கைக்கு கடவுளை புரியல, எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னா கைக்கு போகலாம். அவங்க சொல்லிதான் போறீங்க, ஜோரம் தலைவா அதுதான் நோய், சிக்னஸ் ஜோரம் தலைவா கேட்டுதான் இருக்கும். ஒரு சில கோயில் வந்து தலைவலி இருக்கும், சிக்னஸ், சுகர், பிபி, மற்ற அறுவை காம்பினேஷன் நோய். அப்படி நீங்க சுகரா பிபியா, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணலாம், அன்னை மரியை இதை அடிப்படையாக வைத்து சொல்லுங்கள் என்றால், லூர்து நகரில் அன்னை மரி காட்சி கொடுத்த அந்த இடத்தில் எவ்வளவு நோயாளர்கள் நோயோடு வருகின்ற போது அவர்கள் நம்பிக்கையோடு செல்கின்றது அவர் உணர்ந்து இருக்கிறார்கள். இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அறிவியல் ரீதியாக அவன் டாக்டர் சொல்லுவாங்க, என்னையில நீங்க பழைக்க மாட்டீங்க, செத்துரையும் சொல்லுவான். அவ்வாறு வருபவர்கள் அந்த சனிக்கிழமைக்கு நடைபெறுகின்ற அந்த திருப்பலிக்கும் அதன் பிறகு நடைபெறும் நற்கருணை ஆராதனைக்கும் அந்த குளத்தில் நன்றியோடு தண்ணீரை அவர்கள் எடுத்து பருகுகின்ற பொழுது அவர்கள் உணவடைந்து திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பார்த்தா நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியை உலக நோயாளர் தினமாக அன்னை மரிக்கு ஆரோக்கிய எண்ணெய் பேர். ஆரோக்கிய எண்ணெய் அவங்க நல்லா முடியாது, நம்மிடம் வேண்டுபவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருபவர், நல்ல உடல்நிலை தருபவர் ஆரோக்கியம். எனவே நாம் இன்றைக்கு எல்லா நோயாளர்களையும் நினைத்து பார்க்கணும். குறிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், தாத்தா பாட்டிங்க, நம்ம சகோதர சகோதரி யாராவது உடல்நலம் குறைந்திருந்தால் அவர்களுக்காக நாம் அன்னையிடம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். நாளைக்கு மட்டும் இல்லை, டெய்லி ஜெபிக்கணும். புரியுங்களா? இரண்டாவதாக உலக கல்வி தினம், வேர்ல்ட் டே ஆஃப் லிட்ரஸி. நிறைய பேர் படிப்பு என்பதை பிழைப்பிற்காக படிக்கணும், பிழைப்பிற்காக படிக்கணும். ஆனால் வாழ்க்கைக்காக நிறைய தான் படிப்பாங்க. இப்போ பிழைப்பு வாழ்க்கை என்பது 2 வித்தியாசம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு கையில பழத்தை கொடுக்குறீங்க, இன்னொரு கையில ஒரு 1000 ரூபாய் சொல்லுவீங்க. ஒரு கையில இருந்த பழம், இன்னொரு கையில ஒரு காசு 1000 ரூபாய். குழந்தை எதை செலக்ட் பண்ணணும்? ஏன்? ஏன்னா அதான் டேஸ்டா இருக்குமா? எஸ் ஃபாதர். குழந்தைக்கு தெரியாது இந்த பணம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படின்னு யாருக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. அதுபோலதான் நம்மில் பலர் கல்வியை வாழைப்பழம் நினைச்சுன்னு நல்லா படிக்கணும், நல்ல சம்பளம், நம்ம மட்டும் நல்லா பார்க்கணும்,
அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் கல்வி என்பது மனித நேயத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதரை மனிதராக மதிப்போம்னா உண்மையை படிச்சோம். மனித உரிமைகளை மதிப்போம்னா உண்மையில் கல்வி அறிந்தவன் லட்சம். சக மனிதனை மனிதன் அதனால் படிக்காத நிறைய சொல்லுங்க பாருங்க. அதனால நான் தாத்தா படிச்சாங்க படிச்சது கிடையாது. ஆனால் அவர்கள் அறிவாளியாக இருந்தார்கள், மனிதர்களை மதித்தார்கள், படிப்பே இல்லை, ஆக தெரியாது. ஆனால் அவர்கள் மனிதர்களை மனிதராக மதித்தார்கள், உறவுகளை பேணி காத்தார்கள். ஆனால் இன்றைக்கு உறவுகளை மதிக்காத யாரு? படித்தவன். மனிதனை மதிக்காத யாரு? படிக்காதவன். பெற்றோர்களை மதிக்காத யாரு? படிக்காதவன். பெற்றோர்களுக்கு அனாதரவு சேர்க்கணும் யாரு? படிக்காதவன். முன்னெல்லாம் பாருங்க, படிக்காத அப்பா அம்மா இருப்பாங்க, அவனும் எவ்வளோ வயசான அம்மா அவங்களோட எங்கே போய் சேர்க்க மாட்டாங்க, அனாதைகளை போய் சேர்க்க மாட்டாங்க, முதியோர்களுக்கு போய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் இவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை எல்லாம் போய் சேர்க்க அவன் பண்ணிடுவான். சம்பளம் வாங்கி நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன். மொத்தமாக வயசாயிடுச்சு, அவன் பார்த்து அசிங்கமாக இருக்காங்க, தோல்லாம் சுருங்கி போயிடுது, முடிதான் நினச்சி போயிடுது. புதிய வீட்டை என்ன பண்ணுறாங்க? அசிங்கப்படுறாங்க. ஆனால் புதிய சேர்த்துல முதியோர்களுக்கு சேர்த்து அவர் என்ன பண்ணாரு? அவர் நிறைய சம்பளம் வாங்காரு. அந்த முதியோர்களை ஏசி மட்டுமே விடாரு. போனாலே இல்லை, அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, நல்லா எப்படி விடாரு? ஏசி முதியோர்கள். அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். முன்னாடி நம்ம தாத்தா பாட்டில சேர்த்துட்டாங்களா? அதை வேணா சட்டத்தில் கொடுத்தாங்களா? கல்வி என்பது ஒரு மனிதனை மனிதனாக இருக்க வைக்க வேண்டும். படிப்பு இன்றைக்கு யாரெல்லாம் படித்த படிப்புக்கு உறவுகளை மதிக்காமல், மனிதத்தை மதிக்காமல், மனித உரிமை மதிக்காமல் இருக்கிறார்களோ அவன் உண்மையாக படிக்காத முட்டாள். எனக்கு தெரிஞ்சு மனிதனை மதிக்காம உங்க அப்பா அம்மா மதிக்காம நீங்க படிச்ச படிப்பு தான் படிக்கணும். படிச்ச படிப்பு அர்த்தமே இல்லை. சரிங்களா? எனவே நாம் இதை மனதில் கொள்கிறோம். படிப்பு என்பது மனிதனை மனிதராக மதிக்க வேண்டும். படி. மூன்றாவது படிப்பு உலக பெண் குழந்தை தினம். இன்றைக்கு நம்ம நாட்டில் பெண்களை நினைச்சாலும் சரி, பெண் குழந்தை நினைச்சாலும் சரி, மிக பயமானது. மிகப்பெரிய ஆபத்து நம் நாட்டில். உலகத்திலேயே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நாட்டில் சர்வே போட்டா ஃபர்ஸ்ட் யார் இருக்கு? நம்ம நாட்டில் ஃபர்ஸ்ட். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நாடு தேசத்துல. இப்போ நம்ம கொல்கத்தா நிகழ்ச்சி ஒரு மருத்துவ பயிற்சி மாணவி அவனோட டியூட்டி முடிச்சுட்டு நைட்ல வெளியே போகணும் என்ன பண்றாங்க? கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து தூங்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கற்பழித்து உட்காரப்படாது. அவங்க எவ்வளோ போராடிப்பாங்க. அவங்க கை கால் இருந்து எல்லாம் கழுத்து எல்லாம் முடிச்சு சாகடிச்சிருங்க. இதெல்லாம் பிரச்சனை. இன்றைக்கு வரை அதை செய்து யார் என்று நம்புகிறேன். அப்படின்னா யாரோ சப்போர்ட் பண்ணாங்க, யாரும் காப்பாற்றாமல் போயிடும். 7ஆம் தேதி நடந்தது, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கு யாரே நடப்பீங்க. ஒரு தொழில்நுட்ப வசதி கம்மியாக இருந்தால் அல்லது யாரை காட்டிக்கொண்ட மனசாலாம் போயிடும். அது நிகழ்ச்சி. அங்காங்கே நிறைய பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இன்றைய காலத்தில் பார்த்தேன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பெண் குழந்தை 2வது பெண் என்பதால் அவங்க என்ன பண்ணாங்க? நமது நாட்டில் உண்மையிலேயே அந்த விகிதம் ஆண்களுக்கு இணையான பெண்கள் மிக 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 குறைந்திருக்கிறது. 1000 ஆண்களுக்கு 600 பெண்கள் தான் இருந்தாங்க. ஏன் அபார்ட் பண்ணிடுறாங்க? குழந்தை என்ன பண்ணிடுறாங்க? அபார்ட் பண்ணிடுறாங்க. கருச்சிதை செய்யறாங்க. பெண்கள் தேவை. அம்மா வேணும், மனைவி வேணும். ஆனா யாருக்கு இருக்கக்கூடாது? பெண் குழந்தை மட்டும் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது
அது எவ்வளவு பெரிய ஒரு முன்னுக்கு பின் முன்னான ஒரு சிந்தனை பாருங்க. நல்ல பொண்ணு வேணும், நல்ல அம்மா வேணும், அம்மா மனைவிங்க மன மனைவிங்க கொண்டாடி வேணும். ஆனா பெண் குழந்தை மட்டும் ஆண்கள் இருந்தால் வரவு, பெண்கள் இருந்தால் செலவு. ரொம்ப சிம்பிளான நினைவு. நம்ம நாட்டில் மட்டும் இது, வேற எந்த நாட்டிலும் கிடையாது. நம்ம நாட்டில் ஆண்கள் தான் சாக்லேட் கொடுப்பாங்க, ஆண்கள் சாக்லேட் சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க. பெண்கள் என்ன பண்ணுறதா பொண்ணுதான்ப்பா அங்கேயே முன்னாயிடும் நாடிதான் போய் சித்தத்தை நம்ம சொல்லுவோம். ஏன் அப்பயே பெண்களே சிந்தனை போயிடும். ஐயோ இந்த பொண்ணு பிறந்து அதை படிக்க வச்சு அதுக்கு நீங்க வேலைவாசிகள் தந்தால எவ்வளோ 60,000 70,000 அதெல்லாம் கொடுத்து நான் என்ன கிடைக்கும் எப்படி முன் வர போகிறோம். ஆனால் உண்மை இன்றைக்கு பெற்றோர்களை காப்பாற்றுவது ஆண்கள் கிடையாது. அதுவும் சரி, பெற்றோர்களை காப்பாற்றுவது யாரும் கிடையாது, ஆண்களே கிடையாது. ஆண்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மைதான் சொல்லணும். நீங்க தப்பா நினைச்சாலும் அதிகமாக பெற்றோர்கள் மீது பாசத்தோடு பரிவோடு அக்கறையோடு இருக்கிறோம் யாருன்னா பெண் குழந்தை. என்றால் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை அவங்க வளர்ந்தாங்க. இரண்டாவது பெண்கள் தான் படிக்கிறாங்க அதிகமாக. இன்றைக்கு அதிகமாக படிக்கிற யாரு? பெண்கள் தான். படித்த பெண்களுக்கு ஏற்ற படித்த ஆண்கள் இங்கே கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கஞ்சா போட ஆரம்பிச்சாங்க, ஏதாவது போதை வந்து எல்லாம் பண்ண போறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க? ஓரளவு படிக்கிறாங்க. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வச்சு. ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள் இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு எல்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் நல்ல இடத்துல போய் சேர்றீங்களா? எல்லாம் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க. அந்த டீனேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்கன்னா இது ரத்தம் வந்து அதனால ரொம்ப பார்க்கணும். சரிங்களா? அதனால அந்த மாதிரிலாம் பார்த்தா பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய சமூகம் மிக ஆபத்தான நிலையில் இருக்கின்றது. நாம் அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 18 வயது 20 வயது 25 வயசு என்ன பண்றாங்கன்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எல்லா பெண்களும் என்ன ஏமாறாங்க? சினிமா, மொபைல் போனு, இந்த நடிகர்கள் நடிகைகள் அந்த பருவத்தில் ஏற்படுகின்ற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அதெல்லாம் அடிப்படை வச்சு பண்ணாத அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் அதெல்லாம் போய் கரெக்டாக பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணாத சொல்லிட்டே இருப்பாங்க. அறிந்தோ அறியாம கரெக்டாக எங்கே போய் செய்வாங்க? அங்கெல்லாம் போய் செய்வாங்க. என்ன பண்ணுறது? அப்பா அம்மா ஒன்றும் தெரியாது, என்ன பண்ண போறீங்க? எவனா பார்த்தாலும் பண்ணி கட்டி வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டாங்க, பண்ணாமல் கழிச்சு போயிடுவாங்க. ரொம்ப ரேர். எனவே பெண் குழந்தைகள் தினத்தை நாம் சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நாம் இன்னொரு சிந்தனையை மனதிற்குள் வைத்து நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் அன்னை மரியை மதிக்கின்றோம், அன்னை மரியை நாம் வணங்குகின்றோம், அன்னை மரியின் பிள்ளைகள் என்று அர்த்தமாகும். இதெல்லாம் யோசித்து பார்க்கலாம். எல்லாம் செய்யாம நாம் அன்னை மரிக்கு செய்கின்ற எந்த மரியாதையும் எந்த வணக்கமும் எந்த ஜெபமும் சென்று அன்னைக்கு சேரவே சேராது. எனவே இந்த நாளில் நாம் சிந்தித்து அன்னை மரி எதை விரும்புகிறாரோ அதை செய்ய முயற்சிப்போம். தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைகள்
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லாம் இறைவனான தந்தையை ஏற்றுவார்த்தை கொண்டாடுங்கள். ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகனை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்தால் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவின் பிறப்பு நாளை கொண்டாடும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழையால் அந்த கனிவை ஏற்றி போற்றுவதும் மிகவும் தமிழின் நீதியும் ஆகும். எங்கள் கடமைக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகிற்கும் அதன் இறுதி எல்லைகளை நீர் அருந்தரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மனிதாவின் காரணங்களை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் அது இறக்கத்திற்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக ஒரு ஆண்டை வானப்புதலின் அணிகள் வழிபடுகின்றன. திருமும் இக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உன்னை வாழ்வைகள் இறைச்சி புகழ்ந்து மக்களுக்குடன் சொல்வதாவது. அவர் பாடுகளும் கணிந்து தம்மை கையெழுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து தேர்ச்சி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணர்வு. கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கீழ். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மொத்தத்தை மீட்பதையும் பின்னத்தையும் நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டேன். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் நீங்களை தூய ஆவியாக சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்ததின் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியிலும் ஏற்றவர் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வீட்டை கடையாக கற்பிக்கப்பட்டு இறைவழியாக பயிற்சி பெற்று நாம் முடிந்து கொண்டாடுவோம். எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவுலகத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை வழிபடுவோம்.
ஆண்டவரே, திருமணவாசல் திருவை அக்களிப்பதாக அனைத்துலகின் நோக்கத்திற்காக மீட்பின் கீழாக விளங்கிய புனித கன்னிமரியாவின் பிறப்பில் அந்த திருவை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.